இந்த உயிர்த்ததான இந்த காலை பொழுதிலே இந்த மாதத்தின் துவக்க நாளிலும் கூட முதல் வாரத்திலே கூட இங்கே வந்திருக்குதான உங்களுக்கும் இதை காண்கின்றான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு வேத தியானமாக ஆண்டவர் வாக்குத்தத்தமாக யாத்ரான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மிக பெரிதா இதுவரைக்கு ஒரு பல எகிப்தியர்னால நமக்கு வந்ததான பிரச்சனைகள் அநேகமா இருந்திருக்கலாம். அந்த எகிப்தியருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து அந்த எகிப்தியரை இனி நம்ம ஒருபோதும் காணாதபடிக்கு ஆண்டவர் வழிவகை செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த வாக்கு தத்துவம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது! இந்த வாக்கு தத்துவம் என்பது இது சாதாரண வாக்கு தத்துவம் கிடையாது. இந்த வாக்கு தத்துவத்தை குறித்தான சாட்சிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஏகப்பட்ட இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக நான் அநேக ஆசீர்வாதம் சபை மூலமாகவும் விசுவாசி மக்கள் மூலமாகவும் எங்க சொந்த வாழ்க்கையிலும் கூட நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் அந்த அடுத்த பகுதிக்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அப்பொழுது நான் விசுவாசியா இருந்தேன். ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டு ஒரு சபையில ஒரு நல்ல விசுவாசியா இருந்து கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு கிராமத்திலே ஊழியர் செய்கிறவர்கள் கொண்டு இருந்தான ஒரு ஊழியர் என்னை தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான உதவிகளை நான் நான் பண்ணி கொண்டு அவரும் நானும் சின்ன சின்ன ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம். அப்பொழுது நான் செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த கிராமத்திலேயே ஒரு சகோதரி அந்த அந்த சபைக்கு ஒரு இடத்தை தந்துட்டாங்க. ஒரு சின்ன இடம், இந்த இதில் ஒரு பாதி இருக்கும், நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பாதி இருக்கும், ஒரு சின்ன இடம். அந்த இடத்த நீங்கள் சபை கட்டிக்காங்க, ஏற்கனவே ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு சகோதரி கொடுத்துட்டாங்க. நானும் அந்த பாஸ்ட்டும் அந்த சபைக்கு அங்கே போய் அடிக்கடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஜபிப்போம், மற்ற கருத்தை நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்வோம். அப்படி செய்யும்போது ஒரு நாள் அந்த சகோதரி வந்தாங்க. வந்துட்டு 2 பேர்ட்டையும் நின்றுட்டு தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க. பாஸ்டர், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆனால் ஜெபிக்கிறதுக்காக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க இப்பவும் கூட ரட்சிக்கப்படலை, இப்போ தான் முழு விசுவாசியாக மாறியிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த அற்புதத்தை அவங்க கண்ட பிறகு அவங்க பெரிதான ரட்சிக்கப்பட்டு அவங்க விசுவாசியாக மாறுறாங்க. அதுக்கு முன்பதாக நான் ஆரம்பத்தில் பாவத்தில் விழுந்துட்டேன். ஆரம்பத்தில் பாவம் எனக்கு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்தது, ரொம்ப விருப்பமாக இருந்தது. நான் பாவத்தில் விழுந்துட்டேன். ஆனால் போக 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 இப்போ அந்த பாவம் எனக்கு ரொம்ப கண்ணீர் வள வைக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய கணவருடைய தம்பி
தம்பியோடு கூட ஒரு தவறான உறவு நான் வைத்து கொண்டேன். ஸோ அந்த இது இது எப்படின்னா அணுதினமும் எந்த நேரம்னா தான் நைட் ஆனால் தண்ணியை போட்டுட்டான்னா கண்டிப்பாக கதவை தட்டிடுவார். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் இவனுடைய கட்டாயத்தின் அடிமைத்தனம், ரொம்ப துன்புறுத்தல், அந்த டார்ச்சர் தாங்க முடியலை. தினம் கண்ணீர் விடுறேன் பாஸ்டர், எனக்கு ஏசப்பா எனக்கு அதான் இதை மாற்றி கொடுக்கணும், என்னுடைய வேதனை ரொம்ப அதிகம், இது யாருக்கும் தெரிஞ்சிருந்தா உலகம் தெரிஞ்சது என்னை கேவலப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க, கிராமத்தில் அப்படி பண்ணிடுவாங்க. ஆனால் நான் திருந்தணும்னு நான் விரும்புகிறேன், நான் இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு விரும்புகிறேன், என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த சகோதரி கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்கள தைரியப்படுத்திட்டு, யாருக்கும் சொல்ல மாட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்க தைரியமாக. உண்மையிலே சந்தோஷம். எங்கிட்ட ஒரு ஆண்கள்கிட்ட சொந்த கருத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொன்னீங்க, அந்த உத்தரவாதத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபித்தோம். நானும் பாஸ்டர் அம்மாவும் ஜெபித்தோம். அப்போது பாஸ்டர் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ இந்த வார்த்தை தான், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இந்த வார்த்தை வெளிப்பட்டது. இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போய் உடனடியாக பாஸ்டர் கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டோம், இனிமேல் விசுவாசத்தோடு இருங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே நான் அது நடக்குமா நடக்காதா அப்படி அப்போல்லாம் அந்த இப்போ இருக்கிற விசுவாசம் எனக்கு அப்போ இருந்தான்னு தெரியல, அந்த தைரியத்தில் சொல்லிட்டேன். ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தை உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார், ஒரு நாள் மாற மாட்டார். அந்த வார்த்தை என்ன செஞ்சு தெரியுமா, இன்னைய வரைக்கும் அந்த சகோதரி அந்த ஊரில் தான் இருக்காங்க. அந்த மனிதர் துன்புறுத்ததான அந்த டார்ச்சர் பண்ணதான மனிதனும் அதே ஊரில் தான் இருக்கார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, திசை கூட படுக்காது, திசை வச்சு கூட திரும்பலை. அந்த மனிதன் எப்படி அந்த சகோதரியை திரும்பி கூட பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அந்த சகோதரி ஓடியாந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நடந்துருச்சு, நீ சொன்னீங்க அப்படியே நடந்துச்சு. அந்த துன்புறுத்தல், அந்த வேதனை, நான் இப்போ சொல்றது சாதாரணமாக சொல்கிறேன், ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்ன வேதனை கண்ணீரோடும் ஏக்கத்தோடும், இது யார் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இயேசுவை மாத்திரம் நம்பி இந்த வார்த்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் பாருங்க என்ன அழகாய் அந்த மனிதனுக்கும் இந்த சிஸ்டருக்கும் இடையில ஆண்டவர் நடந்த விதத்தை பாருங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டேன். அந்த என்ன அழகாக இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொடுத்தான். அந்த சகோதரி இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு தூணா இருந்து இப்போ சபை வேற ஒரு இடத்துல போயிருக்காங்க. இப்போ ஆண்டவர் நாம மகிமைக்காக பெரிய இடத்துல தூணா இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோதரம். பிரியமான சகோதரி, இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கு தத்துவம். இதை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னு வைங்களேன், நிச்சயமா அது நடக்கும். அதுதான் ஆண்டவர் அந்த காரியம். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க அதை பாருங்க, அப்படியே உற்று பாருங்க. உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயத்தை, அற்புதத்தை மட்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லவர் என்பதை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். இப்ப நம்ம எகிப்தியர் அப்படின்னு சொன்னா, அந்த எகிப்தியர் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில நம்மளோடு கூட ஒட்டி இருக்கதான எகிப்தியர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த எகிப்தியர் யாருன்னா அவங்க துன்புறுத்துறவங்க, கட்டாயப்படுத்துவாங்க, பலவந்தப்படுத்துவாங்க, அடிமைப்படுத்துவாங்க. இவர்கள் நிமித்தமாய் கண்ணீர்கள், கவலைகள், பயம். யார் நிமித்தமாய்? எகிப்தின் நிமித்தமாய் நமக்கு வர்றதான பிரச்சனை என்ன வரும்? இந்த கட்டாயப்படுத்தினால, அடிமைப்படுத்தினால கண்ணீர், கவலை, பயம் பயங்கரமா நமக்கு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவங்க அந்த சுபாவத்தில் உள்ளவங்க கட்டாயப்படுத்துறவங்க. இந்த அடிமைப்படுத்துறவங்க அப்படின்னு சொன்னா அது நிறைய இருக்கு. என்ன, நிறைய பேர் அடிமைத்தனத்தின் ஆவிகள் பல விதத்துல இருக்கு. அந்த அடிமைத்தன ஆவிகள் கண்ணை வச்சு பிடிப்பாங்க, தெரியுமா? கண்ணை வச்சு பிடிப்பாங்க. வாலிபர்களுக்கு தெரியும். பிசாசு போன வாரம் வரும்போது என்கிட்ட போன வாரம் ஜெபிக்கும் சொல்லுச்சு, இச்சையின் ஆவி, இந்த கண்ணை வச்சு பிடிக்கிறதான இச்சையின் ஆவிகள் அது அடிமைப்படுத்தும். அது ஒரு தடவை லாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். போன வாரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? சிரிக்குது. அந்த சிரிச்சு சொல்லுது, வாலிபரா, இப்போ ட்ரெண்டே என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சவங்களை வைக்கிறது தான் வேலையே அப்படிங்க. ஆமா, இப்போ வாலிபர் என்ன வாலிபர், இப்போ என்னுடைய ட்ரெண்டே என்ன தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறவங்கள இச்சையில விழ வைக்கிறதான், கண்ணை வச்சு பிடிக்க வச்சு விழ வைக்கிறதான் என்னுடைய வேலை. அந்த ஆவியை நாங்கள் அப்புறம் பிடிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. கண்ணு மோசமானது. அது ஈஸியாக பிடிக்கும், உங்களை பிடிச்சிடும், அடிமைப்படுத்தும். இது காண்கின்ற கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணுனால நீ நினைக்கலாம் 25 வயசு தாண்டிட்டோம், இனிமேல என்னை பிடிக்காது அப்படின்னு நினைக்காத. எந்த வயசுல பிடிக்கும், கிழவனா இருந்தாலும் பிடிக்கும். தயவுசெய்து ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. அந்த கண் மோசமான கண், அதை அடிமைப்படுத்தும். பேச்சு பிடிக்கும், தெரியுமா? உங்கள்கிட்ட அதிகமாய் பேசுறாங்கன்னு வைங்க, அந்த பேச்சே உங்களை பிடிச்சுக்கணும். நீங்க அவங்க பேச்சுக்கு மட்டும் காது கொடுத்துட்டீங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்கோ சத்தியத்துக்கோ மட்டும் உங்க காதை திறக்கணும். இல்லை அதிகமாய் உலக பிரமாண பேச்சுக்கோ மற்ற காரியத்துக்கோ விழுந்துட்டீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும். எத்தனை பேர் தெரியுமா? ஐயோ, இந்த சிஸ்டர், இந்த பிரதரு ஜாலியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுக்கு இடம் கொடுத்து விழுந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? விழுந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பேச்சுக்கு விழுந்தவங்க. ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, இப்படி எல்லாம் பேச்சுக்கு. ஃபோனில் அடிமை இருக்கு. ஃபோனில் அடிமை இருக்கா இல்லையா? ஃபோனுக்கு அடிமை இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஃபோனுக்கு அடிமை இருக்கு. மனிதர்கள் அடிமை இருக்கு, மனிதனுடைய அடிமை இருக்கு. பாவம் அடிமையா இருக்கா இல்லையா? நீங்க நினைக்கீங்க மாட்டேன்னாலும் நான் இன்னைக்கு சுதந்திரமா இருக்க போறேன்னாலும் பாவம் விட போகுதா? திரும்ப அடிமைப்படுத்திட்டே இருக்கும். அன்பு சிலரை தெரியுமா? அன்பு சிலரை அடிமைப்படுத்தும். அன்பு என்னங்க பண்ணோம்னா, அன்பு சிலரை அடிமைப்படுத்தும். அவங்க சொல்லுக்கு இவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, இவங்க எனக்கு அன்பா இருக்கவங்க, இவங்க சொல்ல நான் எப்படி தட்டுறது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீ அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் தந்திரத்தினால செய்யக்கூடிய வேலைகள் உங்களை அடிமையாக்கிறது. அதான் வன்கண்கள், பொறாமைகள், தந்திரம், அதுக்கப்புறம் தான் மந்திரம். சரியா? அப்புறம் வேற என்ன அடிமையாது? சினிமா, பாடல், சீரியல், அது அடிமையாது. அடுத்து வேற என்ன அடிமை?
வேற என்ன அடிமை? நமக்குள்ள அடிமை என்ன? இப்போதைக்கு இருக்க எல்லாத்துக்கும் இருக்கிறதா ஒரே அடிமை, கடன் தான் அடிமை. கடன் இல்லாதவங்க கை தூக்குங்க. 1 2 3 4. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னார், கடன் மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொன்னேன், தயவு செய்து உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேற எது சேர்க்கீங்களோ சொத்து சோத்தெல்லாம் நீங்கள் கேட்டாதீங்க, கடனும் சாபத்தையும் மட்டும் நீங்கள் வந்து வச்சுட்டு போயிடாதீங்க, தயவு செய்து பண்ணிடுறாங்க, கிடைச்ச வரைக்கும் சாப்பிடுங்க போயிருங்க அப்படின்னு. அப்போ அந்த சகோதரர் சொன்ன, அங்கிள் அப்படி இருந்தால் நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் போலக்கு, எல்லாரும் அப்பதான் இருக்கிறோம் அப்படின்னாரு. உண்மையிலேயே நம்ம சபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது அது ஒரு பெரிய அடிமைங்க, அது ஒரு பெரிய அடிமை. உங்களுக்கு அந்த கடல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு படுற கஷ்டங்கள். நாங்கள் அந்த முன்னால வேலை பார்க்கும்போது லோன் போட்டு வாங்கியிருக்கேன். லோனுக்கு சரியா நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இன்னைய வரைக்கும் தினமும் எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணாங்க, தினமும் 10 பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் வாங்குங்க சார், கடன் வாங்குங்க, வாங்காதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு திட்டியெல்லாம் பார்த்துட்டேன். டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு 10 மெசேஜ் வருது, டெய்லி மெயிலு. என்னென்ன நானும் எதுவும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எதுவும் இருக்குமோன்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் கடன் வாங்குறதுக்கு மட்டும்தான். நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு, உங்களுக்கு 5 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்ன அள்ளி கொடுக்குறாங்க. ஓசியா கொடுத்துட்டாதான் பிரச்சனை இல்லையே, கடனா சிக்கிட்டு அடிமை, பயங்கரமான அடிமைத்தனத்தில். இங்கே இருக்க சில சகோதரியெல்லாம் இருக்கும், குழுவில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. இதுக்கெல்லாம், இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் நம்ம இன்னும் அடுத்த பகுதிக்கு போகணும் நான் சொல்கிறேன். இதுவும் நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தம் அப்படியே நடக்கும். எப்படி நடக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நீ விசுவாசம் மட்டும். உங்களுடைய கோல் தான் என்ன? அதுக்காக கடன் வாங்குறவங்க ஆண்டவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்குன்னா கடன் அடைச்சிருக்கு கொடுத்தானா உடனே பரவாயில்லையே, கடன் தான் நம்ம எழுட்டோம்ல, அப்போ நான் திரும்பியும் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த எகிப்து காணாம போவாரான்னு தெரியாது, அது நீங்களா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கடன் இல்லாத ஒரு மனிதன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதில் ரொம்ப நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. கடன் திரும்ப நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம இந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். வியாதி நம்மளை ஒரு பெரிய எகிப்தினுடைய வியாதி நமக்கு ஒரு மிக பிரதான எகிப்தினுடைய வல்லமை. நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த சாட்சி சொன்னேன் இல்லையா, இந்த நாட்களில் 2-3 நாட்கள் எனக்கு வந்ததான அந்த வியாதி, அந்த வேதனைகள், அந்த கழுத்து வலி பயங்கரமாக என்னால் அது வந்து ஒரு அடிமை. அடுத்த பகுதிக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலை. சில சகோதரிகளுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஜெபிக்க சொன்னேன். அந்த ஜெபம், உங்களுடைய ஜெபம் வந்து என்னை பயங்கரமாக தாங்குகிறது என்பதை நான் வந்து உணர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வலி வேதனை கூட இருக்கும்போது அந்த வியாதி அடிமை, அதாவது அடுத்த பகுதிக்கு என்னால் ஒன்றுமே செல்ல முடியாத இருக்கும்போது அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். வியாதி நம்மளை அடிமைப்படுத்தும். தேவன் இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். நீங்க விசுவாசிச்சா கண்டிப்பா அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மந்திரம், சோசியம், குறி சொல்றவங்க, ராசி, கெட்ட நேரம், சாஸ்திரம், சம்பிரதாயம்,
இதெல்லாம் இதெல்லாம் யாரு? எகிப்தியர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் யாரு? எகிப்தியர். நாங்களாம் அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் பாஸ்டர் அப்படின்னு. அப்படியா? உங்கள் கல்யாண விசேஷ நாள் என்னைக்கு வைக்கிறீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மட்டும் பாருங்க. நான் பார்க்குறேன் நிறைய கிறிஸ்தவங்க கல்யாணம் நல்ல முகூர்த்த நாளாக வைப்பாங்க. ஆமாம், நான் பார்க்குறேன். முகூர்த்தம் இல்லாத ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் வைக்க முடியுமா அப்படிங்க பாருங்க. மனசாட்சியை தொட்டு பாருங்க. அதுதான் உங்களுக்கு எகிப்தியர். அதுதான் எகிப்தியர். இன்றைக்கு அந்த எகிப்தியர் தான் ஐயோ சாஸ்திரம் சம்பிரதாயம். உங்க பேச்சுல என்ன இருக்கு? உங்க பேச்சுல சாஸ்திரம் இருக்கா? சம்பிரதாயம் இருக்கா? ஆண்டவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு சுதந்திரமாய் மனிதன் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்தி ஆண்டவர் அடிக்கப்பட்டது காரணம் என்ன? முழு விடுதலையா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். நீ எதுக்கும் நீ அடிமையா இருக்க கூடாது. சாஸ்திரங்க சம்பிரதாயங்க நம்ம விலைக்கு வந்துட்டோம். உரியக்க வந்திருக்க மாட்டோம், நல்ல நேரம் போயிருக்க மாட்டோம், அந்த ரூம் போயிருக்க மாட்டோம். ஆனா யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு நல்ல முகூர்த்த நாளா இருக்க பாருங்க, கல்யாணம் வைக்கும், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் எகிப்தியர். நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விசுவாசிங்கன்னா இந்த வல்லமை, இந்த எகிப்தியரை நீங்க காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்னன்னா, தடை மிக பிரதான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்ன செய்யும்? தடை. இந்த எகிப்தியருடைய குணம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். எந்த ஆசீர்வாதமா இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? தடை பண்ணும். அதாவது அவன் சுதந்திரமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், சுகமாய் வாழ்வதற்கு அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தடை என்ன தடை? வறுமை ஒரு பெரிய தடை. ஃபினான்ஸ், பணம், நமக்கு வருகிற பணம் ரொம்ப மிக பிரதான தடை. அந்த தடை நான் யாருக்கும் நான் குறை சொல்ல, ஆனா அது எல்லாரும் அந்த பாதையில நானும் கடந்து வந்திருக்கேன். அல்லேலூயா. ஒரு நாள்ல நான்லாம் சில நாட்கள் 100 ரூபா தான் அக்கௌண்ட்ல வரும். ஊழியத்துக்கு வந்த பிறகு 100 ரூபா அக்கௌண்ட்ல வரும். அந்த 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்ல போயிட்டு ஏடிஎம்ல போய் 100 ரூபாய் எடுத்தாதான் அடுத்த செலவு. அந்த பாதைக்கு நாங்கள் கடந்து வந்தோம். அது தெரியுமா? அந்த நாட்கள்ல 100 ரூபாயெல்லாம் இருக்காது. அப்போ ஏடிஎம்ல சில ஏடிஎம்ல இருக்காது. அப்போ 4-5 ஏடிஎம்க்கு தேடி கண்டுபிடிச்சு போகணும். அதுக்கு செலவழிக்கே 100 ரூபாய்க்கு செலவழிக்கே 20 ரூபா பெட்ரோல் போடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஒவ்வொரு நாளும் வறுமை, பணம் ஒரு பெரிதான எகிப்தியர் தான். அது தடை பண்ணும். நம்ம ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணும். நம்ம தொழிலையோ வேலையோ ஆசீர்வதிக்காபடிக்கு அது தடை பண்ணும். படிப்பு ஒரு தடை. திருமணம் ஒரு தடை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த திருமண வயது, அந்த வயசை சிலர் மனப்பூர்வமா எனக்கு திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, சந்தோஷம். ஆனா திருமணம் வேணும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அது ஆண்டவருக்காகவும் ஆண்டவரும் அவங்களுக்கு உண்டான உறவுகளோடு கூட அவங்க அடுத்த பகுதிக்கு போயிடுவாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. கல்யாணம் படிக்கிறவன் புருஷனுக்கோ மனைவிக்காக அவன் என்ன செய்யணும்னு சொல்லி ஏங்கி தெரியுறான். அவங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ செய்வாங்க. அல்லேலூயா. ஆனா திருமணையும் பண்ணணும், எனக்கு பண்றதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில தடை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா பெண்கள் 35-36 வயசுல என்ற பெண்கள் 36, 37, 38 வயசுல பெண்கள் திருமணமாகாம இருக்காங்க. எனக்கு வர்றதான ப்ரேயர் ரெக்வஸ்ட்ல சொல்றாங்க. ஆண்கள் அளவே இல்லை. 40, சர்வசாதாரணமா 40 வயசு. அன்னைக்கு காலைப்புக்கு அந்த மாதிரி 40 வயசு. இப்போ இருக்கிற வயசு, இப்போ இருக்க சராசரி வயசுல 40 வயசுனா அது என்னது அவ்வளவுதான், அந்த முதிர் வயதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இப்பதான் திருமணத்துக்கு ஆயத்தமாறாங்க. நான் சில பேரை நான் ரொம்ப கடிந்து கொள்வேன். சும்மா நான் விட மாட்டேன். ஏமா
இத்தனை வயசு வரைக்கும் என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. அது பல காரணம் சொல்றாங்க. சில சகோதரிகள்லாம் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு மாப்பிள்ளை வீட்டுல சொந்த வீடுன்னு வரவே இல்லை பாஸ்டர், அதான் ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. நான் கேட்டேன், அப்போ பரவாயில்லையே, மாப்பிள்ளைக்கு பதில் அந்த வீட்டை கட்டி வச்சுக்கலாமே உனக்கு, அப்படிதானே? அந்த வீட்டை பத்திரத்தை உனக்கு தாலியா போட்டு கட்டிட வேண்டியது. அல்லேலூயா. என்ன ஒரு அது ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட நினைக்க கூடாதபடிக்கு எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுட்டு பாருங்க. எகிப்தினுடைய ஆவிகள், திருமண தடைகள் பயங்கரமா. 40 வயசு உயிரே எனக்கெல்லாம் பயங்கரமா படபட. நான் 30 வயசுல கல்யாணம் முடிச்சேன். நான் பண்ணதே ரொம்ப அதிகம். படபடபடங்குது. இறுதி உண்மையிலே எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. தயவு செய்து இன்றைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா விசுவாசிங்கன்னா இந்த வாக்கு தத்துவம் திருமண தடைகளை உடைக்கும். திருமண தடை உடைக்கும். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் இந்த திருமண தடைங்கிறத உடைச்சோம். தேவன் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்காக தான் ஆண்டு தருவேன். அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் ஒரு பெரிதான தடை. அந்த தடையும் கூட ஆண்டு திறக்கும். செங்கடை திறந்த போல குழந்தை பாக்கியத்தை ஆண்டு திறக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இவங்க அப்புறம் வேலை, படிப்பு, ஹெல்த்து இதெல்லாத்தையும் இந்த தடை கொண்டாடுறதான். அப்புறம் இவங்களுடைய இன்னொரு இந்த எகிப்தியர்ல இன்னொரு குணம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்னொருடைய மிக பெரிதான பியூட்டி என்னன்னா, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லிட்டும் செய்யாத ஒரு மனிதன் இருப்பானால் அவன் பேர் தான் எகிப்தியர். அல்லேலூயா. தெரிஞ்சு வச்சுக்காங்க. இவங்கெல்லாம் இந்த எகிப்தியர் வேற யாரையும் போய் நீ போனோம்னா உங்க கூடயே தான் இருப்பாங்க. நீங்க சாப்பிட்ற இடத்துல இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, சபையில கூட சில எகிப்தியர் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் உங்க உறவினராக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் உங்களோடு கூடயே இருப்பாங்க. அவங்கள நீங்க கண்டுபிடிக்கிறது எகிப்தியர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா சொல்லியும் செய்யாதுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன செய்வோம்னா, இயேசுவை ஆராதிக்க நேசிக்க விட மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இயேசுவை ஆராதிக்கவும் நேசிக்கவும் விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவரை இயேசுக்கு மேல அன்பு செலுத்துறதுக்கு தடையாய் காணப்படுகிறான எந்த மனிதரா இருந்தாலும் தான் அந்த மனிதன் ஒரு எகிப்தியன் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. தேவன் இன்றைக்கு அந்த எகிப்தியரை மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, தேவன் மாற்றி கொடுக்க போகிறார் கண்டிப்பா. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு குரூப் வாங்க. நீங்க போகிற இடமெல்லாம் கூடவே ஒட்டிக்கிடுவாங்க தெரியுமா? அவங்களுக்கும் நமக்கும் நீங்களே கூட விருப்பப்பட மாட்டீங்க. நீங்களே இவங்க ஏங்கப்பா வேண்டாம், எதுக்கு இவங்க நம்ம கூடயே வராங்க, வேண்டாம்ல அப்படின்னு நீங்க தள்ளி விட்டாதான் அவங்க கூடயே வந்துடுவாங்க. உங்க கூடயே உங்க ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்து செய்வாங்க. யார் தெரியுமா? இவங்க எகிப்தியர். இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஆண்டவர் 6 லட்சம் புருஷரை அப்படி கொண்டு வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை தான் பாதுகாக்கும்படியாக ரத்தத்தை செலுத்தி நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. வேதம் சொல்லுது, இவர்களோடு கூட எகிப்தியர்களும் சிலர் வந்தார்கள். அல்லேலூயா. சொன்னாங்களா சொல்லியா? வந்தார்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் தேவனை ஆராதிச்சு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தாங்களா? இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? இவங்களோடு கூட ஒட்டி உறவாடி என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணிகளாகவும் சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். உங்க கூட ஜனங்கள் பயணிக்கிறவங்க நிறைய பேர் அப்படி வருவாங்க. உங்க கூடயே அன்பா பழகி வந்துருவாங்க. அப்படியா? ஏன் தெரியுமா? நம்ம மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். நம்ம மக்கள் நீ
ஏன்னா பேசுனது மோசே பேசுனது இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. ஏய், ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க போறாரு, பாலும் தேனும் தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க போறாரு, அந்த தேசத்துக்கு உன்னை விடுதலையாக்கி கொண்டு போய் ஆசீர்வதிக்க போகிறார், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி மோசே பேசும்போது ஜனங்க ஏக்கா ஏக்கா நாங்க அங்க போறோம் பாலும் தேனும், நீங்க என்ன இங்க என்ன கறிச்சோறு தானே போட்டீங்க, நாங்க போறது பாலும் தேனும் தேசம், நீங்க வரீங்களாக்கா? இவங்க கேட்கட்டாலும் சொன்னீங்கன்னு போதீங்களே, சொன்னா போதும். அப்ப அவங்க அக்கா நானும் வந்துடுறேன் அப்படித்தான் ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. இவங்க சொன்னாங்களா அவங்களா வந்தாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா ஓட்டிட்டு வந்தாங்க, எகிப்தியராய் ஓட்டிட்டு வந்தாங்க. உங்க கூடயே வருகிற நபர்கள் தேவையில்லாத மனிதர்கள், உங்க ஆசீர்வாதத்தை கூடயே இருந்து குழி தோன்ற மனிதர்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான தனிப்பட்ட உறவை துண்டித்து விட்டவர். ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க. நான் விசுவாசம், அப்போ நான் விசுவாசியா இருந்தேன். அங்க இருக்கிறதான ஜனங்கள், இந்த சின்ன சின்ன ஜனங்க இருக்காங்கல்ல, சின்ன சின்ன ஜனங்களை பார்த்து ஆற்றி தேற்றி நான் கொண்டாந்து பேசி மாசத்துல ஒரு நாள் ஊழியர்களை வர வைப்பேன். ஊழியர்களை வர வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்படியாக நான் ஏற்பாடு பண்ணுவேன். நான் அந்த மாசத்துல ஒரு நாள் ஒரு நேரத்தை நான் பண்ணுவேன். அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. அந்த 4 மணி நேரத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் ஜெபிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவேன். அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வளர்ச்சியாக இருக்கும்படியாக அதை பண்ணுவேன் உண்டு. இதை இதை அரச பரசலா கேள்விப்பட்டதான என்னோடு வேலை பார்க்கறதான ஒரு சகோதரி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, கேள்விப்பட்டது சார் உங்க வீட்டில் ஜெபம் பண்ண வருவாங்களாம்ல, அடுத்த இடம் வரும்போது சொல்லுங்க, நானும் ஜெபிக்கணும் அப்படின்னு. நம்ம எப்படி ஆளு ஜெபிக்கணும்னு ஒருத்த வார்த்தை சொன்னா போதும் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம்ல, எல்லாமே செஞ்சிருவோம். அவன் யாரு நல்லவனா கெட்டவனா அது சிந்திச்சு கொடுப்பாங்க. ஜெபிக்க வந்துட்டான்ப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி விழாம் வரியா எல்லாத்தையும் எஸ்ஐகே ராஜா காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு இவங்க அது நல்ல விவரமா எங்கேருந்து வராங்க பாஸ்டு அவர் அந்த ஊர்ல அப்படியா அப்படியா எல்லா விவரத்தையும் நல்லா கேட்டுட்டு அந்த சூழலை பார்க்குது. அது ஒரு நாள் பார்க்குது பார்த்தா ஒரு 10 பேர் 15 பேர் ஜெபிக்கிறாங்க. 10 பேர் ஒவ்வொருத்தருக்காக அவங்க பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது நான் தான். அப்படியா பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா, நேரம் மந்திரம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் உங்க கூடவே இருக்கிற ஒட்டி கொண்டதான சில எகிப்தியர்கள் இருப்பாங்க. அந்த எகிப்தியரை நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு விசுவாசித்தால் இன்றைக்கு கூடவே இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதான அந்த எகிப்தியரை இன்றைக்கு ஆண்டவர் காணாம செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து இந்த எகிப்தியர் என்னன்னா பெருமை, நான் என்கிறதான அகங்காரம் முடியும் அவங்களுக்கு. அவங்க அந்த எகிப்தியர் என்பது அந்த எகிப்தியருடைய குணம் பெருமை, நான் தான் அப்படின்னு எது செஞ்சாலும் தான். ஆதியாகம புஸ்தகத்துல கூட அவங்க அந்த கோபுரத்தை கட்டும்போது கூட நமக்கு பேர் உண்டாகும்படியாக, நமக்கு பேர் உண்டாகும்படியாக இதை செய்வோம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 11 அதுக்கு பேர் 4ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள். நமக்கு பேரு உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு அவங்க சேர்ப்பார். ஏன்னா அந்த நோவாவின் காலத்துல
மழைனால போயிடுச்சு. அப்போ அவன் வந்து அவனுடைய சேஃபுக்காக, அவனுடைய பாதுகாப்புக்காக கோபுரத்தை கட்டுறது, ரைட்? அது வந்து பாவம் கிடையாது, அது பாவம் கிடையாது. அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் அது செய்யறான், அது ரைட்டு. ஆனா ஆண்டவர் கோபப்பட்டது எதுல தெரியுமா? ஆண்டவர் கோபப்பட்டது எதுல தெரியுமா? நமக்கு பேருண்டாக, நமக்கு பேருண்டாக அந்த வார்த்தை, அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தனாலதான், அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தனாலதான் ஆண்டவர் என்ன சொன்ன, அந்த பாசைகளை மாற்றி விட்டார், சிதறடிச்சு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை, எகிப்தியர் வந்து பெருமைப்படுறவங்க, நானுங்கிற அகங்காரம் அவனுக்குள்ள காணப்பட்டுட்டே இருக்கும். நான் தான் எது வரனாலும் நான் தான், எனக்கு ஒரு திறமை இருக்கு, எனக்கு ஒரு பலன் இருக்கு, நான் செய்ய முடியும், எதை பண்ண முடியும், இது ஆண்டவர்னால எல்லாமே, எதுனாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியத்துக்காக தான், ஆண்டவருக்காக தான் செய்யணும்னு சொல்லாம நான் 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 சொல்லிக்கிட்டு வர்றதான் எகிப்தியருடைய ஒரே இது. அடுத்து இவங்க வந்து விக்கிர ஆராதனை செய்பவங்க, இவங்க தான் மந்திரம் செய்யறவங்க, பில்லி சூனிய கட்டுகள் செய்யறவங்க, விக்கிர ஆராதனை செய்யணும். நீங்க இன்னொரு வசனத்தை மட்டும் அதுல படிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பதிவு போகலாம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நல்லா கவனிச்சுக்காங்க, 16 இருந்து 19 வரைக்கும் இவங்க தான், இதுதான் எகிப்தியர்கள், இவங்க தான் எகிப்தியர்கள். ஆகையால் நீங்களை உங்கள் கெடுத்து கொண்டு ஆண் உருவமும் பெண் உருவமும் பூமியில் உள்ள யாதொரு மிருகத்தின் உருவமும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டை உள்ள பட்சியின் உருவமும், ஊரும் பிராணியினுடைய உருவமும், அல்லேலூயா. நீ நிறைய விக்கிரகத்தை பற்றி நம்ம உருவத்தை, உருவம், ஆண் உருவம், பெண் உருவம், அப்படிதானே? அப்புறம் அந்த உருவம், இந்த உருவம், அந்த உருவத்தை வச்சு நீ கும்புற எல்லாருமே அது விக்கிரகம் தான், உருவம் இல்லாம. ஏன்னா அவர் ஆவியின் தேவன், அவர் ஆவியானவர், அவர் வந்து ஆவியானவர், அவர் ஆவியில தான் இருக்காரு. அவரை பார்க்கணும்னா நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சபையில ஜோசப் இருக்கான், அவன் நேரடியா இயேசுவை பார்த்தவன், அகால பிறவியாகி என்கிட்ட ஒரு தடவை தரிசனம் ஆனாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அகால பிறவியாகி அவனுக்கு சொல்லிருக்காரு, நாமளாம் இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், என் முகத்தை காமிங்க ஆண்டவர், உன் முகத்தை கொஞ்சம் காமிங்க ரேசா. ஒரு நாள் சட்டை கூட பண்ணல. ஒரு சிலரை ஆண்டவர் நேசிச்சு முகத்தை காமிக்கிறார், அல்லேலூயா. மற்றபடி அவர் ஆவியானவர் தேவன், அவர் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், அல்லேலூயா. அடுத்த வசனம், உங்க கண்கள் சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, 15ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, ஒரு ஆண்டவர் பேசினாரு, ஆனா ஒரு ரூபத்தையும் பார்க்கல, ஒரு ரூபத்தையும் பார்க்கல, சத்தத்தை மட்டும் தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க போய் கும்புற இடம் வந்து எங்க போய் நிக்க கூடாது, ஒரு சிலையா நின்ற கூடாது, ஒரு உருவமா இருக்கக்கூடாது. நீங்க இருக்கிற கோயில போய் பார்த்தீங்கன்னா படமா வரைஞ்சி போட்டுப்பாங்க, ஊரும் பிராணிகள், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வரைஞ்சி போட்டுப்பாங்க. அத ஒரு குரூப்பு கும்பிட்டு இருக்கு. சூரியத்தை பார்க்கறதுக்கு, சூரியன் சந்திரத்தையும் கோள்களையும் நட்சத்திரத்தையும் கும்புறதுக்கு ஒரு குரூப் போயிட்டே இருக்குது. ஆமா, இன்னைக்கு சூரியனை வழிபடுறதான இதுதான் பொங்கல், பொங்கலை கொண்டாடுறாங்க, சூரியனை வழிபடுறதுக்காக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் நீங்க போகாதபடிக்கு, இணங்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எகிப்தியர் யார் என்று, சிலை வழிபாடா இருக்குதான அனைவரும்
ரூபத்தை அறிந்து கொள்றதான அனைவரும் எகிப்தியர்கள். நீங்க அதுல இருந்து விலகி வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்றாரு. அந்த எகிப்தியரை இனி நீங்க காண மாட்டீங்க. அல்லேலூயா. விக்கிர ஆராதனை. அப்புறம் அடுத்து மொத்தத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாத, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாத அத்தனை பேரும் எகிப்தியர் தான் மொத்தத்துல. அப்படிதானே? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியிருந்தா அது ஆண்டவருடைய பிள்ளையா வந்திருக்கும். அப்படிதானே? ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா ஆண்டவருடைய பிள்ளையா வந்திருக்கும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாத ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க நரகத்துக்கு போற மக்கள், அவங்க எகிப்தியர் தான். இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப நேர்த்தியா காலம் நெருங்கி கொண்டு இருக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் சித்தம் வந்தால் ஆண்டவர் அந்த செய்தியை, கடைசி கால செய்தியை ஆண்டவர் தருவார். கூடிய சீக்கிரம் ஆண்டவர் தருவார். அது ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க, அந்த இந்தியாவில் இருக்க ஜமான் சொல்றாரு, என்னப்பா ஒரே சண்டை சச்சரவுக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா மதத்தையும் சேர்த்து ஒரு மதத்தை உருவாக்குவோம், சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியாது. அந்திகிறிஸ்து இப்படிதான் வருவான். எல்லாருக்கும் சமாதானமாய் பிடிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாருமே உலக ஜனங்களுக்கு எல்லாரும் இவன் சொல்றது சூப்பரா இருக்கேன்னு சொல்லிதான் அந்திகிறிஸ்து வரும். அந்திகிறிஸ்து இதே மாதிரிதான் வருவான். எல்லா ஜனங்களும் எல்லா மதத்துல உள்ளவங்களுக்கும் சமாதானம் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி பேச்சு வந்துருச்சு. நான் அடுத்த ஆதாரத்தோடு நான் காமிக்கிறேன். அந்த ஜமாம் சொல்றாரு, எல்லா மதமும் சேர்ந்து ஒரு மதத்தை நம்ம உருவாக்குவோம். கண்டிப்பா அது வரும். கடைசி காலம் வரும். அந்த கடைசி காலத்துல வலது கையிலேயோ நெத்திலேயோ 666 முத்திரை போடாத அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாங்க. போடுகிற அனைவரும் எகிப்தியராக ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொன்னோம். பாஸ்டர், நீ சொன்ன ஆளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்லயே நாங்க இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன பிராரமா பார்த்தோம்னா இந்த உலகத்திலே நம்ம இருக்கக்கூடாது. எங்கேயாவது காட்டுக்கு போகணும். நீங்க ஒரு 100 ஏக்கர் வாங்கி அங்கேயே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வேணா இவங்களாம் காணாம இருந்துடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த எகிப்தியர்கள் இருப்பாங்க. ஆனா அவனுடைய வல்லமைகள் தாக்கங்கள் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வல்லமைகள், அந்த எகிப்தினுடைய வல்லமைகளும் தாக்கமும் உன்னுடைய வாழ்க்கையில இனிமே வராது. இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண மாட்டார். நீ விசுவாசனா அந்த எகிப்தியன் யாரா இருந்தாங்கதான் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மனிதர்களா இருந்தானா, என்ன மனிதனா ஆவியா இருந்தா கவிழ்த்து போட்டுருவாரு, மனிதனா இருந்தா ஒரு சான்ஸ் கொடுப்பார். மகனே திருந்தி இந்த பக்கம் வந்துரு, ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுலயும் முடியாது அப்படின்னா கவிழ்த்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்ம மரணத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த தாக்கத்துல இருந்து ஆண்டவர் அந்த எகிப்தினுடைய வல்லமையிலும் தாக்கத்துல இருந்து ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20. பாருங்க, இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக இருந்த தேவ தூதர்கள் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அந்த முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அது நடுவில் வந்தது.
எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அந்த இரவை வெளிச்சமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய செயலை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆண்டவருடைய செயலை நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்று கண்ட எகிப்தினை நீ ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்ற வாக்கு தத்துவத்தை உங்க வாழ்க்கையில அது எப்படி நடக்கும்னு சொன்னா, எது உங்களை விரட்டிட்டு வருதுன்னு சொன்னா, பாவம் விரட்டிட்டு வருதா, பாவ மனிதர்கள் உன்னை மிரட்டிட்டு இருக்காங்கன்னா, ரட்சிப்பு இல்லாத ஒரு மனிதர்கள் விரட்டிட்டு இருக்காங்க, பிரச்சனை விரட்டிட்டு வருதா, கவலை விரட்டிட்டு வருதா, கண்ணீரை விரட்டி வருதா, பணம் உங்களை விரட்டிட்டு வருதா, கடன் உங்களை விரட்டிட்டு வருதா, வியாதி விரட்டிட்டு, எது உங்களை விரட்டிட்டு வருதோ ஆண்டவர் என்ன செய்ய போறான்னா, உனக்கு முன்னால போயிட்டு இருந்த ஆண்டவருடைய சமூகத்தை, அதுக்கு முன்னால போயிட்டு இருந்த அந்த தேவ தூதர்களை உனக்கும் துரத்திட்டு வந்த மனிதருக்கும் நடுவாக நிப்பாட்டி வைக்குது. நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க, இந்த பக்கம் எகிப்து சேனைகள் விரட்டிக்கிட்டே வருது, விரட்டிட்டு வருது, கண்ணீர் வருது, பிரச்சனை வருது, பணம் வருது, கடன் பிரச்சனை வருது, நோய் பிரச்சனை வருது, விரட்டிட்டு வருது. உனக்குள்ள பிரச்சனைகள் நினைச்சது விரட்டிட்டு வருது. ஆண்டவர் பார்க்கிறாரு, முன்னால போயிட்டு இருக்க தேவதூதர்களை நடுவால நிப்பாட்டி வைக்கிறாரு. நடுவால, அதாவது உனக்கும் நமக்கும் எகிப்தினுடைய சேனைகள் கிட்ட வராதபடிக்கு நடுவாக யார் நிக்க போறாங்க? யார் நிக்கிறாங்க? தேவதூதர் நிக்கிறாங்க. அதுக்கு முன்னால போன மேகத்தையும் கொண்டாந்து இந்த நடுவுல நிப்பாட்டுறாரு. இந்த மேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த மேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? எகிப்திற்கு அந்தகாரத்தை கொடுத்தது, வெளிச்சம் இல்லாம இருட்டை கொடுத்துச்சு. அந்த இருட்டுல தேடினாங்க. பாதை என்னன்னு தெரியாம இவங்க எங்க போனாங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். சத்துருக்கள் தொடர்ந்து வராதபடிக்கு, சத்துருக்கள் உனக்கு பின் தொடர்ந்து வராதபடிக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். உனக்கோ, உன் குடும்பத்துக்கோ, சபைக்கோ ஆண்டவர் வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். இனி ஒருபோதும் கிட்ட சேராதபடிக்கு, அந்த எகிப்தினுடைய சேனைகள் ஒருபோதும் உன் கிட்ட வராதபடிக்கு ஆண்டவர் நடுவாலை தேவ தூதரை கட்டளையிடுவார். தேவ தூதரை கட்டளையிடுவார். ஒரு தூதர் 1,85,000 பேரை வெட்டி சாய்க்கிறதுக்கு பலமுள்ள ஒரு தூதன், அவனுடைய பவர் அது. அந்த தூதனை ஆண்டவர் நிப்பாட்டுகிறார். வெளிச்சத்தை கொடுக்க முடியாத தேவ தூதரை நிப்பாட்டுகிறார். இது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, இது மாத்திரமல்ல, ஆண்டவர் இப்படி பிடிச்சிட்டாரா, இப்படி விரட்டிட்டு வந்தவனை பிடிச்சிட்டு அப்படியே தசை மாத்தி விட்டாரா, மாத்திரம் மட்டுமல்ல, இந்த வெளிச்சத்தை கண்டு அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். ஆனா இந்த இருள மாட்டிக்கிட்டதான இஸ்ரவேல் சேனைகளை அந்த செங்கடல் என்ன செய்தது? விழுங்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரி, எத்தனை வருஷமாய் உனக்கு பின் தொடர்ந்து வந்தான அனைத்து பிரச்சனைக்கும் தேவன் இன்றைக்கு தீர்வு காண்கிறார். அவர் கவிழ்த்து போடுகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் முடியும். உன்னை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். உன்னை வச்சு இந்த மாதத்துல இருந்து தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். யாத்திராம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பிரசாம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கர்ப்பத்துல வேறுபட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் உன்னை வச்சு பெரிய காரியத்தை செய்ய போறான். ஆண்டோடைய நாமம் பிரகாசிக்கும்படியாக, பிரஸ்தாபம் பண்ணும்படியாக, நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டோடைய வல்லமையை காண்பிக்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமை நம்மிடத்தை காண்பிக்கும். ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யப்படுறார்.
ஆண்டவர் செய்யணும்னு சொன்னா இந்த எகிப்தியருடைய வல்லமை நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அதிசய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ள காணப்படணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு, ஆண்டவருக்காக நான் ஏதாவது பண்ணணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நாம செய்யணும்னு நினைச்சோம்னா இந்த எகிப்திய நமக்கு பின்தொடர்ந்து வரவே கூடாது, பின்தொடர்ந்து வரக்கூடாது. இன்றைக்கே ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார். எல்லாம் தந்திரத்தின் வல்லமைகள், எல்லா தந்திரத்தின் வல்லமைகளெல்லாம் ஆண்டவர் நிர்மலமாக்குகிறார், நிர்மலமாக்குகிறார், அபத்தமாக்குகிறார். தந்திரக்காரனுடைய கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவங்களுடைய உபாயத்தை ஆண்டவர் அபத்தமாக்குகிறார். யோபன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தந்திரக்காரன், மனிதனுடைய தந்திரங்கள் அனைத்தையும் ஆலோசனை அபத்தமாக்குகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, உனக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த பூமியில ரட்சிப்பு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உனக்கு ஒரு சபை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உனக்கு ஒரு ஊழியரை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவனே, உன்னை வச்சு ஆண்டவர் வல்லமையை காண்பிக்க முடியாத ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தா போதும். இன்று கண்ட எகிப்தை நான் இனிமேல் ஒருபோது நான் பார்க்க கூடாது. இதுவரைக்கும் என்னை துரத்திட்டு வந்ததான பிரச்சனைகள், விக்கிர ஆராதனைகள், மந்திரங்கள், செய்வினை கட்டுகள், பயங்கள், திகில்கள், கடன்கள், வியாதிகள், என பின் வந்ததான அனைத்து கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தும் இன்றைக்கு கவிழ்த்து போடுகிறார். நீ விசுவாசத்தோடு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நீங்க அதே வசனத்தை எடுங்க. யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. இன்னைக்கு பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத, எந்த சூழ்நிலை குறிச்சும் பயப்படாத, எதிர்காலத்தை குறிச்சும் பயப்படாத, நடக்கிறதான பிரச்சனையை குறிச்சும் பயப்படாத. பயம் பிசாசு உன்னை மேற்கொள்ளும். பயப்படாம நீர், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், நீ கவலைப்படாது. இன்னொரு வார்த்தை கூட சொல்லு. அடுத்து 14ஆம் அதிகாரம் சொல்லும், அது 14ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு. நீங்க சும்மா இருந்தா போதும், பயப்படாம சும்மா இருந்தா போதும். ஆண்டவர் செய்த காரியத்தை அதிசய வல்லமை ஆட்டோமேட்டிக்கா செய்வார். நீங்க தேவையில்லாம முறுமுறுத்து, பயந்து, நடுங்கி, அவிசுவாசப்பட்டு, அவிசுவாச வார்த்தைகளை கொட்டி ஆண்டவருடைய வல்லமையை கெடுத்து விடாது. அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னால சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். உன் கையின் கிரியை என்ன கிரியை? ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ. ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டது நீ. ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணும்படியாக கிடைக்கப்படாதான் உன் கை கிரியை. நீ அதை செஞ்சிடணும். ஆண்டவருக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீ வல்லமையை காண்பிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இதுதான் உன்னுடைய டார்கெட். ஆண்டவர் அழைச்ச அழைப்பு அதுதான். நீ செய்து முடிக்கதான் காரியமா அதுதான். அதை செய்யணும். ஆனா அதை செஞ்சு முடிக்காதபடிக்கு என்ன எது தடுக்குது? வாய் தடுக்குது. வாய் தடுக்குது. வாயினால பேசக்கூடாது, வாயினால முறுமுறுக்க கூடாது, வாயினால அவிசுவாச பேசக்கூடாது. அது எப்படி உனக்கு, இது எப்படி உனக்கு, ஆண்டவர் செய்வாரா, பண்ணுவாரா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இங்க கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நீ விசுவாசிச்சால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீ விசுவாசி. இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோது காண மாட்டேன் ஆண்டவரே. இதுவரைக்கு இத்தனை வருடங்களா எனக்கு பின் தொடர்ந்து வந்ததான வறுமைகள் இன்றைக்கு காணாம போகுது. இத்தனை வருடங்களா காணப்படுறதான வியாதிகள் காணாம போகுது. இத்தனை வருடங்களா காணப்படுறதான தடைகள் உடைக்கப்படுது. நீ விசுவாசி. இன்று கண்ட எகிப்தினை ஒருபோது நீ காண மாட்டாய். எல்லார் கண்களை மூடும். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு ஆண்டவர் இப்பொழுது வார்த்தையை தருகிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள், ஒருபோதும் காண மாட்டீர்கள். நிச்சயமாக உனக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக ஒரு பிளவை ஆண்டவர் உண்டாக்குகிறார். பிளவை உண்டாக்குகிறார். விசுவாசத்தோடு இந்த மாதத்தை தானே அது நடக்கும். உன் கண் முன்பாக நடக்கும். உன் செவி காணும், உன் கண் அதை காணும். அது நடக்கும். நீ விசுவாசி. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை என்னை பூரணப்படுத்தும், இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உன்னை எடுத்து எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். நீ எழுந்திருந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆண்டவரை ஒரு கிருபையை பலத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்புகிறார். பரத்திலிருந்து ஒரு கிருபையை ஊற்றுகிறார். பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை ஊற்றுகிறார். பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சிருக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோட நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ சமாதானத்தோட போ.